கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, துவக்கத்தை காட்டிலும் முடிவே மேலானது. யோபு 8ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துவக்கத்தை காட்டிலும் முடிவே மேலானது. முதலாவது, தாவீது ராஜாவுடைய துவக்கம் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் உடையதாக இருந்தாலும் அவருடைய முடிவு மிகவும் சம்பூர்ணமாயிருந்தது. 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே, அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதின் துவக்கத்தை நாம் காணலாம். அது தாவீது ஈசாய் வீட்டில் வரக்கூடிய சம்பவம். அங்கு செய்யப்பட்ட விருந்திலே தாவீது தவிர்க்கப்பட்டதாக நாம் காண்கிறோம். இறுதியாக ஆட்டு மந்தையில் இருந்த தாவீது கொண்டு வரப்பட்டு சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதன் பின் சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள தொடர்ச்சியான போராட்டங்களை நாம் காண்கிறோம். நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்ற பயந்த நிலை. எனினும் சவுலின் மரணத்தை நாம் காண்கிறோம். சத்துருவை நேசிக்கும் தாவீதின் புலம்பலும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. முடிவாக முழு இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய இடத்தில் தாவீதை நாம் காண்கிறோம். அதன் பின்பும் பிள்ளைகள் மூலமாக பல போராட்டங்கள் வந்தன. அம்னோன், அப்சலோம், அதோனியா மூலமாக வந்த போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இறுதியாக சாலமோனை தன் சிங்காசனத்தில் அமர செய்தான். தாவீதின் முடிவு மிகவும் சம்பூர்ணமாயிருந்தது. இரண்டாவதாக, சாமுவேலின் துவக்கம். ஏலியின் வீட்டில் பணிவிடை செய்யக்கூடிய இடத்திலே நாம் காண்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளங்குகிறதாக நாம் காண்கிறோம். பெலிஸ்தர்களையும் சாமுவேல் முறியடிக்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே சாமுவேலை குறித்த சாட்சியும் மேன்மையாக இருக்கிறது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் சாமுவேலின் முடிவு சம்பூர்ணமாயிருந்தது. இந்த வருடத்தை எப்படி நாம் துவக்கி எப்படி முடித்திருக்கிறோம்? தாவீதை போன்ற முடிவு நமக்கு இருக்கிறதா? சாமுவேலை போல நல்ல சாட்சியை நாம் பெற்றிருக்கிறோமா? முடிவு நிறைவாகவும் முழுமையாகவும் இருக்கட்டும். மூன்றாவதாக, முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே பல குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவைகளை சரிப்படுத்தி அவர்கள் நிறைவை அடைந்தார்கள். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஈசாக்கை பலி செலுத்தக்கூடிய இடத்தில் ஒரு நிறைவை நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனங்களிலே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை உறுதி செய்கிறார். ஈசாக்குடைய பிறப்பிலே இஸ்மவேல் போன்ற எதிர்வல்லமைகள் இருந்தாலும் ஈசாக்குடைய விதை 100 மேனியை கண்டடைந்தது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் பயபக்தியுள்ள வாழ்க்கை அநேகருக்கு மாதிரியாக இருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பல அலசடிகள், போராட்டங்கள் இருந்தாலும் வருத்தம், சஞ்சலம் என்று யாக்கோபு சொன்னாலும் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே அனைத்து பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனமாக கட்டளையிட்டு கடைசி வசனத்திலே கால்களை மடக்கி கொண்டு ஜீவித்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்திலே, யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டளின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம் முற்பிதாக்கள் நல்ல முடிவை அடைந்தார்கள் என்று இங்கு நாம் காண்கிறோம். நான்காவதாக, புதிய ஏற்பாட்டிலே சபையை ஸ்தாபிக்கும் போது பல போராட்டங்களை அப்போஸ்தலர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அந்த ஆதி சபை ஆண்டவரை எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலே அது காட்சியளித்தது. பிலிப்பு பட்டணத்திலே பவுலும் சீலாவும் ஊழியத்தை துவக்கி செய்த காலகட்டங்களிலே சிறைசாலை போன்ற போராட்டங்களை சந்தித்தார்கள். இறுதியாக பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே அந்த சபை உயர்வான இடத்தில் காட்சி அளிக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவும் இடரலற்ற வாழ்க்கையும் பெற்றுக்கொண்டதாக நாம் காண்கிறோம். தெசலோனிக்கே சபை பல போராட்டங்களில் அது ஸ்தாபிக்கப்பட்டது. பவுல் பல எதிர்காரியங்களை சந்தித்து அவர் முறியடிக்கிறார். இறுதியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டு குற்றமற்ற இடத்தில் காக்கப்படுகிறது என்ற நிலைக்கு அது உயர்த்தப்படுகிறது.
நீங்களே எங்கள் மகிழ்ச்சியின் கிரீடங்கள் என்று பவுல் பாராட்டுகிறார். எபேசு சபையிலும் பவுல் உயிருக்கு போராடினார். வெளிப்படுத்தல் விசேஷம் 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளில் எபேசை முதலிடமாக காட்சியளிக்கிறது. கலாத்தியா சபையை பார்த்து நீங்கள் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கிறீர்களே என்று வேதனையோடு பவுல் எச்சரிக்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அவர் கடிந்து கொள்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறோம்? ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கிறோமா அல்லது ஆவியில் ஆரம்பித்து ஆவியிலே முடிக்கிறோமா? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். 5வதாக சவுலின் துவக்கம். அவன் தோளின் கீழ் அனைவரும் இருக்கிறார்கள் என்ற இடத்திலே மேன்மையாக இருந்தது. தொடர்ந்து வெற்றியும் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் சாமுவேல் வரும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. அமலேக்கியரை அவன் முறியடிக்கவில்லை. அபிஷேகம் நஷ்டப்பட்டு போனது. சிங்காசனமும் நிலை நிற்கவில்லை. ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடித்த கலாத்தியரை போன்ற அனுபவத்தை தான் இங்கு நாம் காண்கிறோம். 6வதாக யோபின் வாழ்க்கை. ஆரம்பத்தில் தேவனால் சாட்சி பெற்ற வாழ்க்கையாக இருந்தாலும் அதற்கு எதிராக சாத்தான் செயல்பட்டு யோபை உபத்திரவத்துக்குள் கொண்டு சென்றான். ஆனால் யோபுடைய நம்பிக்கை அசைக்கப்படவில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்பது யோபின் அறிக்கையாக இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், நான் அவரை சந்திப்பேன் என்ற நிச்சயம் யோபுக்கு இருந்தது. முடிவாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு 4ஆம் தலைமுறை வரைக்கும் யோபு வாழ்ந்ததாக நாம் காண்கிறோம். யோபின் 3 குமாரத்திகள் பூமியிலே அழகுள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பரிசுத்தம் என்ற அழகுக்கும் குணசீலம் என்ற அழகுக்கும் பிரதிஷ்டையின் அழகுக்கும் ஒப்பிடுகிறோம். 7வதாக இயேசுவின் சீஷர்கள். துவக்கத்திலே பல அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். இயேசு சொன்ன வசனங்களை அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனாலே இருண்ட காலத்திலே அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்த இடத்திலே அவர்கள் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு வேத வாக்கியங்களையும் அவர் சொன்ன வசனங்களையும் விசுவாசித்தார்கள் என்று யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பு அவர்கள் மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து கொண்டார்கள். மெய்யாகவே அவர்களுடைய முடிவு சம்பூர்ணமாயிருந்தது. தாவீதின் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருந்தது. சாமுவேலின் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருந்தது. பிலிப்பு, தெசலோனிக்கே, எபேசு சபைகளின் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருந்தது. நம்முடைய முற்பிதாக்களின் சம்பூர்ணமான முடிவை பெற்றுக்கொண்டார்கள். இந்த வருஷத்தை நாம் எப்படி முடித்திருக்கிறோம்? ஆவியிலே ஆரம்பித்து ஆவியிலே முடித்திருக்கிறோமா அல்லது கலாத்தியரை போல நாம் முடித்திருக்கிறோமா? நிறைவை அடைந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.